Hello maths teachers, very good morning. இந்த வீடியோவில் கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிற சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் ஆர்கன் தளம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்முடைய சாதாரண கார்டீசியன் தளத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கன் பிளேன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்கன் பிளேனில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஃபிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரௌசரில் www.geojibra.org அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த ஜியோஜிப்ராவுடைய இன்டர்ஃபேஸ்க்கு நான் வந்துட்டேன். இதில் ஸ்டார்ட் கால்குலேட்டர் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கான இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். இது நமக்கு தெரியும் இன்புட் பார், இது கிராஃபிக்ஸ் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் கீபோர்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்முடைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விளக்க எடுத்துக்காட்டு 2.1 ஒரு பாயிண்ட்ஸ் நிறையா கொடுத்து அதை ஆர்கன் தளத்தில் குறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸை நம்ம இப்போ வந்து ஒரு ஆர்கன் பிளேனாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸ்னும் ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ்னு நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் கிளிக் பண்ணுறோம் அண்ட் கோ டு செட்டிங்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் போங்க. போனோடனே அதில் லேபிள் இருக்கும். லேபிள் என்ன எடுக்கலாம்னா ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே ரியல் ஆக்சிஸ் வந்துருச்சு. அதே போல் இதை நம்ம கிளிக் பண்ணலாம். திரும்ப ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸ் போங்க. அதே போல் இதில் போயிட்டு இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணலாம். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜினரி ஆக்சிஸ் கிடச்சிடும். இப்போ நமக்கான ஆர்கன் பிளேன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு கொடுத்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து என்ன பண்ணலாம்னா என்ட்ரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 + iன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 + i அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் Z1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாட் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட நேம் அண்ட் வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எனபிள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பொசிஷன் நமக்கு தெரியும். அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 + 2iன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி கொடுக்கலாம். அதே போல் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கீபோர்டில் நான் என்ட்ரி பண்ண போகிறேன். அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 - 2i. ஏபிசியில் போனீங்கன்னா ஐன்னு இருக்கும். என்ட்ரி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா Z3 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வேல்யூ கொடுத்துக்கலாம். சிமிலர் இதே போல் அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 - 2i. இப்போ 0 - 2i கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம இங்கே ஃப்ளாட்டாக பார்க்கலாம். Z4 ஏன்னா இங்கே இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்குது. இந்த ஆக்சிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் Z4 என்ன கிடச்சிருக்குன்னா -2iன்னு கிடச்சிருக்கு. இது வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ். இன்டெப்ஸ் ஐயும் அதோடைய ப்ராடக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எப்படி பார்த்தலாம். ஸோ இந்த இமேஜினரி ஆக்சிஸ் நான் எப்படி மாற்றணும்னு பாருங்கள். ரைட் கிளிக் அந்த கிராஃபிக்ஸ் வியூ, கோ டு செட்டிங்ஸ், ஒய் ஆக்சில் போயிட்டு யூனிட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஐன்னு டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்டருக்கு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வேல்யூஸ்லாம் பார்க்கலாம். அதே போல் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கலாம். திரும்ப செட்டிங்ஸ் போய்ட்டு இதோட ஃபாண்ட் சைஸ்னா ஒரு 28 நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஆக்சிஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்முடைய மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 + 1 to 3 போயிடுறேன். 3 + ஸ்கொயர் ரூட் உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறோம். இங்கே என்ன ஆகும்னா அன்டிஃபைன்னு நமக்கு வரும். டேட்டா அப்படி கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாயிண்ட்டை நம்ம வேறு மாதிரி கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா 3 + i √2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா என்ட்ரு கொடுக்கலாம். ஏன்னா √-1 வந்து ஐன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா Z5 எங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அதோடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. -2, -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஸோ வேல்யூ கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா cos 5/6 + i sin 5/6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த வேலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos 5/6ன்னு கொடுத்துருக்காங்க. cos ப்ராக்கெட் அது ஓப்பன் ஆகிரும். 5/6 வெளியே வந்துட்டு திரும்ப வெளியே கிளிக் பண்ணிவிட்டு +i ஃபங்க்ஷனில் போயிட்டு sin அதே போல் 5/6ன்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரி கொடுங்க. பாருங்கள் Z7ங்கிற பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. அதோட வேல்யூ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆர்கன் பிளேனில் ஒரு கலப்பெண்களை எப்படி குறிக்கலாங்கிறது நம்முடைய மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லித்தரலாம். இதில் இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஸோ ஹைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா நம்ம விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள் Z7ங்கிறது இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஒரு கார்டீசியன் பிளேனில் பார்க்குறோம். இங்கே cos π/6 + i sin π/6ன்னு இருக்குது. இது போலார் ஃபார்மில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக்
செட்டிங்ஸ் போங்க, கிரிட் போங்க, அதில் மேஜர் அண்ட் கிரிட் லைன்ஸ் பதில் போலார் ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த Z7 அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பிளேஸை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் கான்செப்டை டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குவாங்க. மேக்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். கிராஃபிக்கலாக மேத்தமெட்டிக்ஸ் விசுவலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.